கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாளிலே இந்த காலை நேர இறை தியானத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஆகஸ்ட் மாதம் இந்த 17ஆம் ஆண்டவர் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து நல்ல ஆண்டவர் இளைப்பாதலை தந்து இந்த காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பி உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியாரை மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. பாடலை பாடுகின்ற சாரியும் இசைக்கிற சாரியும் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 317வது பாடலாகிய என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 317வது பாடல். என்னையும் உமதாட்டின் மந்தையோ ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே, என்னை ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னை ஏற்று காத்திடும் இயேசுவே, ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னை ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே. வன்னியானதொரலகை பேதனை வதைத்திட ஞான பலத்துடன், வன்னியானதொரலகை பேதனை வதைத்திட இயேசுவே, என்னை சேர்த்திடும் இயேசுவே, என்னை சேர்த்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே. ஐயிருபது ஆட்டினில் ஒன்று அகன்றிட மனம் முகந்து கோன், ஐயிருபது ஆட்டினில் ஒன்று அகன்றிட மனம் முகந்து கோன், அதை மெய்யதாகவே தேடுவான் என்ற மெய்ப்பரே என்னை சேர்த்திடும், மெய்யதாகவே தேடுவான் என்ற மெய்ப்பரே என்னை சேர்த்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையோ ஏற்று காத்திடும் இயேசுவே. வாசலாகவே இருக்கிறேன், என்னால் வந்தவன் மனம் நொந்திடான், வாசலாகவே இருக்கிறேன், என்னால் வந்தவன் மனம் நொந்திடான், வெகு நேசமாகவே வாழ்வான் என்ற நல் நிமலனே என்னை சேர்த்திடும், நேசமாகவே வாழ்வான் என்ற நல் நிமலனே என்னை சேர்த்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே.
நல்ல மேய்ப்பனான் என மொழிந்த என் நாதனே ஞான போதனே. நல்ல மேய்ப்பனான் என மொழிந்த என் நாதனே ஞான போதனே. ஜீவ புல்லுள்ள ஸ்தலம் தன்னில் கொண்டென்னை போஷித்து முசிப்பாற்றிடும். பொல்லுள்ள ஸ்தலம் தன்னில் கொண்டெனை போஷித்து முசிப்பாற்றிடும். என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையோடேற்று காத்திடும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயராலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர், இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 31 வசனங்களிலும், லூக்கா 18, 18 30 வசனங்களிலும் இந்த பகுதி ஒற்றுமை திரட்டு புத்தகங்களிலே, அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க், லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இதை கேட்பது யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர், வாலிபன். அதே வேளையில் அவன் செல்வந்தனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் செல்வன் இல்லையா, இயேசுவை பின்பற்றிய செல்வந்தரான இளைஞர். அப்போ பணம் நிறைய இருக்குது, ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் அவருக்கு இருக்கிறது. பொதுவாக செல்வந்தர்கள் அல்லது பணக்காரர்கள் உலக பிரகாரமான அதிகமான காரியங்களை செய்வார்கள், அல்லது ஏதாவது அதிகமான காரியங்களில் நாட்டங்களை வைத்திருப்பார்கள். அப்போ இந்த செல்வந்தர் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருப்பார். ஆனால் இயேசுவினுடைய போதனையில், இயேசுவினுடைய வாழ்க்கை அற்புதங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு இவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பின்பற்றுவது என்பது சுலபமா? த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற புத்தகத்தில் இயேசுவை பின்பற்றுவது என்பது சுலபம் அல்ல, அது மிக கடினம் என்று அதை எழுதிய ஜெர்மன் இறையியலாளர் சொல்லியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவது என்பது முள்ளின் மேலே நடப்பதை போன்று, முள்ளின் மேலே நடப்பது போன்று, ரோஜாக்களினால ஆன மெத்தைகள் போல அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றும் போது கரடு முரடான பாதையிலே செல்ல வேண்டியதாக இருக்கும், குறுகிய வாசலிலே செல்ல வேண்டியதாக இருக்கும், நிறைய தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும், நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கோபம், பொறாமை இவை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும், சுயநலம் இவை எல்லாத்தையும். அப்போ இந்த இளைஞர் இதெல்லாம் தெரியாமல் நேராக வந்துடுறார். ஆர்வ கோளாறில் நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஆர்வ கோளாறில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் ஏசாமிக்கிட்ட ஒரு வரார். வந்து
ஆண்டவரே, நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்ன நன்மை செய்ய வேண்டும் இல்லையா? அதாவது அப்போ என்ன இதில் இவர் நம்பிக்கை வைக்கிறாரு? நிலை வாழ்வை பெறுவதில் உலக பிரகாரமான எதுனா காரியத்தை செஞ்சுட்டுன்னா பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் நம்பி இருக்கிறார். இப்போ இயேசு அவரிடம் என்ன சொல்றார் பாருங்க, நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். சொல்றாரு, நன்மையை பற்றி ஏங்கிட்ட ஏன் சொல்ற கேட்கிற? நல்லவர் ஒருவரே, அவர் கடவுள் தான். கடவுளை தவிர இந்த உலகத்தில் நல்லவர் யாரும் இல்லை. அதனால நீ வாழ்வடைய விரும்பினால், ரொம்ப அழகா சொல்றார், நீர் வாழ்வடைய விரும்பினால் கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் என்ன பண்ணு? கீழ்ப்படி, அதற்கு ஒபே பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் எவற்றை என்று கேட்டார். எவற்றை என்று அவர் கேட்கிறார். இயேசு சொல்றாரு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீது அன்பு கூறுவாயாக என்று கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் அவர் சொல்றார். 5ஆம் கற்பனையிலிருந்து அவர் 4ஆம் கற்பனையிலிருந்தே சொல்றார் இல்லையா, அன்பு கூறுவாயாக என்று சொல்லி எல்லாத்தையும் அடைக்கிறார். அப்போ அந்த இளைஞர் என்ன பண்றார் பாருங்க, அவரிடம் இவை அனைத்தும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் ஆண்டவரே. எஸ், of course I followed these commandments from my younger stage. இதை நான் என்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே நான் இதை கடைபிடித்து வந்திருக்கிறேன். அதான் சொல்றார், நான் இதை கடைபிடித்து வந்திருக்கிறேன். ஏன்னா யூதர்கள் 12 வயது நிரம்பியவர்களாக இருக்கும்போது ஆலயத்துக்கு போனோம். அப்படி அது போகிறதுக்குள்ளேயே அவங்க வீடுகளிலே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கட்டளைகளை ஜபத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க 12 வயது நிரம்பி டீன் ஏஜில் இருக்கும்போது ஆலயத்துக்கு போவாங்க. அங்கே போய் மனப்பாடமாக கட்டளைகள் எல்லாம் ஒப்புவிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க இல்லையா? மற்றவர்கள் இடைப்படும் போது அன்பாய் நடந்து கொள்வார்கள். அதுதான் யூத மக்களுடைய ஒரு பாரம்பரியம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகளையும் ஜபத்தையும் கற்றுக் கொடுக்குறோமா? என்ன இருக்குது? நம்ம கையில் செல்ஃபோன் தான் இருக்குது. 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகள் செல்ஃபோன் 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 என்று செல்ஃபோனிலே ஊறி கிடக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போய் இருக்கிறாங்க, படிப்பு இல்லாமல் போயிற்று. கெட்ட காரியங்களை செல்ஃபோனிலே பார்த்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விளையாடுறாங்க. என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கொலை செய்கிறது தான் அந்த விளையாட்டு. இந்த கேமே என்னன்னா கொலை செய்கிறது, வன்மம். சிறு வயதிலிருந்தே வன்மங்களை, கோபங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதான் பிற்காலத்தில் குடும்பத்தில் வெளிப்படுகிறது. அவன் மனைவியை நேசிக்கும் போதும் உடன்பிறப்புகளை நேசிக்கும் போது அது கோபமாய் வெளிப்பட்டு அது எங்கே போய் முடியுது? கொலையில் போய் முடியுது. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து கொலை செய்கிறத ஒரு சாதாரண கேம் மாதிரி அவன் பார்த்துனுக்கிறான். இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே சண்டே கிளாஸ் இல்லையா, விபிஎஸ், திருச்சபைக்கு கொண்டு செல்வது, வசனங்களை கற்பிப்பது. குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய சிறிய கத்தேக்கிஸ்மில் 10 கற்பனைகளிலே அவர் சொல்லுகிற போது, நாம் கடவுளுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லிட்டு ஒரு குடும்ப தலைவன் குடும்ப மக்களுக்கு கற்பிக்க வேண்டிய முறையாவது அப்படின்னு ஒரு தலைப்பிலே மேலே போட்டிருக்கும். குடும்ப தலைவன் குடும்ப பிள்ளைகளுக்கு அவர் கற்பிக்க வேண்டிய முறை அப்படின்னு சொல்லி. அப்போது குடும்ப தலைவனாக இருக்கிற தந்தையும் தாயும் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இவருக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். சொல்கிறார், ஐ ஃபாலோவ்டு. அப்போ சொல்கிறார், இன்னும் என்னிடம் குறைவது என்ன என்று கேட்கிறார். இன்னும் எதனா குறைவு இருக்குதா சொல்லுங்க ஆண்டவரே. ரொம்ப அழகான ஒரு செல்வந்தராக இருக்கிறார் பாருங்க. தன்னை பெருமையாக சொல்லாமல் எதனா குறைவு இருந்தால் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போது அதற்கு இயேசு சொல்கிறாரு, நிறைவுள்ளவராய் விரும்பினால் நீர் போய்
உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். நீ என்ன பண்ணு, நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றால் உம்முடைய செல்வத்தை எல்லாம் விற்று, சொத்தை எல்லாம் வித்துட்டு என்ன பண்ணு, ஏழைகளுக்கு கொடு. சமத்துவத்தை விரும்பும் ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏழை எளிய மக்களே இருக்கக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையை உடையவராக இயேசு தாம் வாழும் நாட்களிலே இருந்தார். அதான் சொல்றாரு, உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். பார்த்தீங்களா? உடைய எல்லா செல்வத்தையும் நீ என்ன பண்ணிடு, விற்றுடு. அதை விற்று என்ன பண்ணு, யாருக்கு கொடு, இயலாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, சமூகத்தில் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு, ஏலியனேட்டட் ஃப்ரம் த சொசைட்டி, இல்லையா, புவர், அப்ரஸ்ட், டவுன் ட்ரோடன், இவங்களெல்லாம் இருக்கிறாங்க. சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க, சாதியின் பேரில், மதத்தின் பேரில், இல்லையா, இன்றைக்கி எல்லா சூழ்நிலையிலும் ஒதுக்கி வைத்திருக்கிற மக்களுக்கு போய் நீ அதை உடைமைகளெல்லாம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொல்கிறாரு, நீ அப்படி கொடுக்கும்போது எங்கே செல்வந்தராக இருப்பீர், பரலோகத்தில் செல்வந்தராக இருப்பீர். அல்லேலூயா, பரலோகத்தில் செல்வந்தராக இருப்பீர். பூமியிலே இல்லை. நம்ம நிறைய பேர் பூமியிலே செல்வந்தராக இருக்க விரும்புகிறோம். நிறைய சொத்து, நிறைய செல்வம், வீடு, இல்லை வாசல், காரு, பங்களா, அப்படிதான் வாழ்கிறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பரலோகத்தில் செல்வந்தராக இருக்க விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் நீ விற்று கொடு, அப்போ பரலோகத்தில் நீ செல்வந்தராக இருப்பீர். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து என்ன பண்ணு, என் கூட வா. ஏன்னா என் கூட இருக்கிறவன் அப்படி தான் இருக்கிறான், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். 12 சீடர்களை சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்களெல்லாம் சொல்கிறார், எல்லாரும் என்னை விட்டு விட்டு வந்து விட்டார்கள், நில அவங்க குடும்பங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க, இப்போ நீ அதே மாதிரி செஞ்சுட்டு வா அப்படின்ன உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். என்ன பண்ணுறாரா, வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏன்னா அவரால் அதை செய்ய முடியாது. நிறைய சொத்து அவருக்கு, ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. பார்த்தீங்களா, அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தப்போ இந்த சொத்து மேலேயே அவருடைய ஆசையும் அவருடைய எல்லா விதமான எண்ணங்களும் இருந்ததுனால அவர் இயேசுவை பின்பற்ற முடியாது, முழுமையாய் பின்பற்ற முடியாது. அதான் சொல்றார் ஆண்டவர், இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகிறார். அதாவது பணக்காரர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது கடினம். ஏன்னா அவர்களுடைய சொத்து நிமித்தமாகவே அவர்கள் என்ன செய்வாங்க, என்னை விட்டு ஓடி போவாங்க, என்னை விட்டு அகன்று போவார்கள். ஆனால் அதே ஒட்டகமானது எதில் போகுமா, ஊசியில் போகும். இந்த ஊசி அப்படின்றது நம்ம துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஊசி இல்லை. எருசலேமில் அந்த நகரத்தை சுற்றி வாயில்கள் இருக்கும், பெரிய பெரிய வாயில்கள், அதே நேரத்தில் சின்ன சின்ன வாயில்கள் இருக்கும். இரவு நேரத்தில் அந்த எல்லா வாயில்களும் அடைக்கப்படும். அப்போது ஊசி அப்படின்ற ஒரு வாயில் இருக்கு, அது மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க. வெளியில் லாஸ்ட்டாக வர்றவங்க, அதாவது இந்த பிஸ்னஸ் முடிச்சுட்டு வர்றவங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, அதில் போவாங்க. அது ரொம்ப குட்டியாக இருக்கும், குறுகிய வாசலாக இருக்கும். அதில் ஒரு மனுஷன்தான் போக முடியும். சில நேரத்தில் ஒட்டகங்கள், ஆடு மாடுகளை கொண்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதிலே ஓட்டின்னு உள்ளே போயிடும். ஏன்னா லாக் பண்ணிட்டா திறக்க மாட்டாங்க வாசல்களை. இப்போ ஒட்டகம் என்ன பண்ணோம், மெதுவாக குனிஞ்சு அதில் போகிறதுக்கு முயற்சி பண்ணி அது போயிடுமா, அது எளிதாக இருக்கும் அப்படின்றார். ஊசி என்கிற வாசலில் அது எளிதாக போயிடும். ஆனால் செல்வந்தர்கள் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை தெளிவாக சொல்றார். ஏன்னா அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் எங்கே வச்சிருக்கிறாங்க, செல்வத்தின் மேலே வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்றார். பிரியமானவர்களே, அவரே நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 127 பார்த்தீங்கன்னா, தமக்கு பிரியமானவனுக்கு அவர் நித்திரையை அவர் அளிக்கிறார்,
நித்திரையா உறங்கி கொண்டிருக்கிற போது அவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? செல்வத்தை கொடுக்கிறார். அதுதான் உண்மை. அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறது உண்மைதான். ஆனால் செல்வமே வாழ்க்கை அல்ல, பணமே வாழ்க்கை அல்ல, இல்லையா? பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரையும் பாயும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதுல எல்லாரும் ஓடி போய் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? தங்களை உருவ குத்தி கொண்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறாங்க, கடவுளுடைய ராஜ்யத்திற்குள்ள வர முடியாது போயிருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்வதற்கு பணம் தேவைதான், சொத்துக்கள் தேவைதான், கார் தேவை, வீடு தேவை, எல்லாம் தேவை. ஆனா இவைகள் நம்மை ஆண்டவருக்கு விரோதமாய் மாற்றக்கூடாது. இவைகள் நம்மை பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்க கூட. அப்படி தடையா இருந்தால் தூக்கி போட்டு போயினேர். அதான் இங்கே காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, இந்த உலகத்தில் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, நம்ம அவரை பின்பற்றுவதற்கு எது வந்தாலும் தடையா இல்லாமல் உதறி தள்ளிவிட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இதை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். காலை வேளையிலும் உம்முடைய இறை வார்த்தையை தந்தமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, செல்வம் எங்கள் வாழ்க்கையில நீரே தருகிறீர். ஒருவனை உயர்த்துவதும் தாழ்ச்சி செய்வதும் நீரே. சாலமோன் ராஜா, தாவீது எல்லாருமே அதை தான் ஜபிக்கிறார்கள். இது ஆண்டவரே, உம்முடைய கையிலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றோம், உம்முடைய கையிலிருந்தே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நீர் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஆகவே உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில தடையா இல்லாமல் இயேசுவை பின்பற்றுவதற்கு, பரலோகத்தை பின்பற்றுவதற்கு தடையா இல்லாமல் என் தேவன் எங்களை காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை பின்பற்றுவதற்கு எது தடையாய் வந்தாலும் இயேசு நாமத்தில் அதை எடுத்து போடுங்க ராஜா. ஆமாம் ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இப்படி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆகிய உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ரஷ்யா, சீனா, உக்ரைன், எல்லா நாட்டு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா நாட்டிலும் அமைதி நிலவட்டும், போர்கள் முடியட்டும் ஆண்டவரே. உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவரே, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆண்டவர், அதே போல் இயற்கையான ஆண்டவர் பேரிடர்கள், செயற்கையான பேரிடர்கள், குறிப்பாக இன்றைக்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலே ஆண்டவரை, காங்கோ போன்ற நாடுகளிலே குரங்கு அம்மை பரவி மக்களை அச்சுறுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீண்டும் கொரோனா காலத்தை போல ஆண்டவரை எங்களை முடக்காதபடி இந்த நோயிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி கொண்டான். தாய் திருநாடாகி இந்திய தேசத்தை என்னுடைய ஆட்சி செய்கிற தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவை, என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், என்னுடைய அமைச்சரவை, கலெக்டர்ஸ்க்காக, எல்லா மாநிலத்துக்காக, அதனுடைய முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய தமிழ்நாடு அமைதி பூங்காவாய் மாறட்டும். எல்லா தேவையில் இருக்கிற மக்களை, குறிப்பாய் ஏழை எளிய மக்களை தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமாய் சுவீனமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். குறிப்பாய் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும், அநேக மக்கள் பலவீனமாய் சுவீனமாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஆனவர் சுகம் பெற கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இந்த நாளில் இவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக, குறிப்பாக அவருடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காய், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனையை எப்படியாவது சிஎம்சி எடுத்து நடத்தி ஆண்டவர் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுது. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிற மதிப்புக்குரிய அன்பர் சாருக்காக, டீச்சருக்காக, ஆண்டவரை அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மார்த்தால் மரியாதை கர்த்தர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. பிள்ளைகளை ரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ளும். அதே போல் இப்படி சாகு சாருக்காய், டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இசைவெளி பயணத்தில் எங்களோடு கூட இருக்கும்போது இப்படி கிருபை, இப்படி ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் ஆண்டவர். அதே போல் இதோ இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் சார்ந்திருக்க திருச்சபைகளை ஆசீர்வாதிங்க. அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரை பாப்பனப்பள்ளி ஆண்டவரே போதகோட்டத்திற்காக ஜெபிக்கிறோம்.
இந்த 3 திருச்சபைகளை காஸ்பல் சென்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையான பண உதவி, பொருளாதார உதவிகளை இந்த தேவன் பரத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆண்டவர் ஆசிரியர்களை எங்களுக்கு தாரும். இந்த வயதான தாய்மார்கள், தந்தைமார்கள், பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 1000 அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த முன்னாள் கரஸ்பாண்டன்ஸ்க்காக, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக அவருடைய ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்கள் எல்லோரும் கண்ணோக்கி பார். இதனால பிறந்த நாளை நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற இப்படி அருமையான பெங்களூர் பகுதியில் நீ ஊழியத்தை செய்கிற யூத் மிஷனரி மூவ்மெண்ட்டில் இருக்கின்ற ஆண்டவரே திரு ஆண்டனி ஜூட் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் ஐயாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடன்பு மனைவி ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லியிருக்க வார்த்தையின்படி மகனை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், தேவையை சந்திய ராஜா. அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அவரை நீர் எடுத்து பயன்படுத்தும். நல்ல சுகத்தை பலத்தை தார். அதே போல ஆண்டவரை அன்புக்குரிய அண்ணன் ஆசிரியர் சாமுவேல் செல்லதுரைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். அன்பு மனைவி ஆண்டவரே பிரீதா அவர்களுக்காக, அன்பு மகளுக்காக, செல்லட்டுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, வழி நடத்துங்க ராஜா. அதே போல அவருடைய அன்புக்குரிய ஆசிரியர் வில்ஃப்ரட் சாருக்காக, அவருடைய மனைவி, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதி ராஜா. தேவையை சந்திய ராஜா வழி நடத்தும். அதே போல் அவருடைய ரெகுலர் வீவர் கேத்ரின் வயலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மக்களுக்கெல்லாம் உம்முடைய இறை ஆசிரியர்கள் பரத்திலிருந்து வரட்டும். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமாக படுக்கையில் இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த தேவன் கண்ணோக்கி பார்த்து பரிபூர்ண சுகத்தை தந்து வழி நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அடியாரை எடுத்து பயன்படுத்தும். நாளின் பணிகள், பயணங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்கள் நம்மோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.